ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் விலை ரொம்ப குறைவாகவே இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹீரோ டு வில்லன், எந்த ரோலாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கணும். நடிகர் வினய் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மலையாள திரைப்படமான ஐடென்டி திரைப்படம் இந்த வாரம் வெளியானது. இப்படத்தில் டெவினோ தாமஸ், த்ரிஷா, வினய், ஷம்மி திலகன், அஜய் வர்கீஸ், அர்ச்சனா ரவி, கோபிகா ரமேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்தில் நடித்தது குறித்து வினய் பேட்டி அளித்துள்ளார். கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவான இப்படத்தை இயக்குநர்கள் அகில் பால் அனஸ்டான் எழுதி இயக்கி ராஜி மல்யத் தயாரித்துள்ளார். பெண்கள் உடை மாற்றும் ட்ரையல் ரூமில் கேமராவை வைத்து ஒருவன் ரெக்கார்ட் செய்து அந்த வீடியோவை வைத்து அந்த பெண்களை பிளாக்மெயில் செய்வதை வேலையாக வைத்திருக்கிறான். திடீரென ஒரு நாள் அவனை யாரோ கொன்றுவிட்டு அவன் வைத்திருந்த அனைத்து வீடியோக்களையும் அழித்து விடுகின்றனர். அந்த கொலையை கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரியாக வினய் வருகிறார். இந்த கொலையை நேரில் பார்த்தே ஒரு சாட்சியான த்ரிஷா இந்த கொலைக்கு உதவுவதற்காக கொலையாளியின் அங்க அடையாளங்களை சொல்லி படம் வரைகிறார்கள். கடைசியில் அந்த உருவம் டோவினோ தாமஸ் போல இருக்கிறது. அந்த கொலையை செய்தது யார், அந்த கொலைக்கும் வினைக்கும் என்ன தொடர்பு என்பது தான் படத்தின் கதை. ஐடென்டி படம் வெளியான 5 நாட்களில் ரூபாய் 24 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் மலையாள சினிமாவிற்கு சிறப்பான ஆண்டாகவும் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முதல் வெற்றியை ஐடென்டி படம் பதிவு செய்துள்ளது. இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ள வினய் வழக்கமாக வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார். இந்த வகையில் இந்த படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார். உன்னாலே உன்னாலே படத்தில் அழகான சாக்லேட் பாயாக நடித்து பெண்களின் மனதில் இடம் பிடித்த வினய் துப்பறிவாளன் படத்திற்கு பிறகு தொடர்ந்து அதிரடியாக வில்லனாக நடித்து வருகிறார். இது குறித்து பேசிய வினய், சாக்லேட் பாயிலிருந்து பயங்கரமான வில்லனாக எப்படி மாறினீங்க என்று அனைவரும் கேட்டனர். நான் என்ன சொல்கிறேன் என்றால், கொடுக்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஹீரோ கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை சிறப்பாக நடிப்பேன். வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரிலும் சிறப்பாக நடிப்பேன். காதல் காட்சியில் நடிங்கன்னு சொன்னாலும் அதுலேயும் சிறப்பாக பண்ணுவேன். அதுதான் என்னுடைய வேலை. நான் ஒரு படம் முடித்த உடனே அதிலிருந்து முழுமையாக வெளியேறி விடுவேன். இப்போது நிறைய படத்தில் வில்லனாக நடிப்பதால் அதே போன்ற கதாபாத்திரத்திலேயே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன் என்று வினய் அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வினய் அவர்கள் அந்த படத்தில் அவர் நடித்த ரோலை பற்றியும் வில்லனாகவும் சரி ஹீரோவாகவும் சரி நடிக்க கொடுத்தா என்னோடய ரோலில் நான் கரெக்டாக நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பேட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.